ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ ரிலீஸ் அனிமேவை நிறைய பேர் போட சொல்லி கேட்குறீங்க. அதில் 1-2 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் என்னால் அதை போட முடியும். அதுக்கு முன்னாடியே போட்டால் காப்பரேட் வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற நியூ ரிலீஸ் அனிமே எல்லாத்தையும் நான் போடுவேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 16. இன்னைக்கு யோர் லேட்டாக தான் வீட்டுக்கு வரா. எங்கள் 2 பேரோட பர்சனல் விஷயத்துலையுமே ஒருத்தர் தலையிட மாட்டோம். இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா பசிக்குது அப்படின்னு ஆனியா சொல்லவோ யோர் வர வெயிட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப யோரோ வந்துருதா. நேத்து மாதிரி அவ ஃபேஸ்ல இருக்கிற அந்த லுக், அவ கையில வெட்டு காயங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு யோர் சாப்பிடலாமான்னு கேட்கவோ, இல்ல இன்னைக்கு எனக்கு பசிக்கல, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவ ரூமுக்கு போறா. இந்த டாகி ஃபியூச்சரை பாக்குது. ஆனியா அதை ரீட் பண்ணிட்டு அம்மா அழறாங்களா, ஆனா எதனால அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. மட்டும் இதை கரெக்டா முடிக்கலன்னா அவங்க 2 பேரையும் நான் இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோர் நினைக்கிறா. கபிலா இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்க போலாமான்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவோ, இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு கமிலா அங்க இருந்து கிளம்புறா. வேலை முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. யோரோ கிளம்புறா. யோர் இப்ப டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு வரா. அவ பையில வச்சிருக்கிறதுல இருந்து ஏதோ ரத்த மாதிரி சிந்திட்டு இருக்கு. யோர் இப்ப வேற ஏதோ ஒரு வீட்டுக்கு போறா. இப்ப யோர் போய் காலிங் பெல்ல அழுத்துறா. கதவை ஓபன் பண்றது யாருன்னு பார்த்தா இவ கூட வேலை பார்க்குற கமிலா தான். சரி இன்னைக்கு நம்ம அதை பண்றோம் அப்படின்னு கமிலா சொல்லிட்டு, என்ன அவன் பேக்ல இருக்கிற டொமேட்டோவை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றா. ஓ யோர் இன்னைக்கே சமைக்கிறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கமிலா பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான். 3 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. கைஸ் உங்க யாருக்காச்சும் சமைக்க தெரியுமா? எனக்கு ஒழுங்காவே சமைக்க தெரியல. நான் சமைச்சது சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் ஃபுல்லா பாத்ரூம்லயே இருந்திருக்காரு. ஸோ ப்ளீஸ் எனக்கு சமைக்க கத்து கொடுங்க அப்படின்னு யோர் கேட்கறா. நான் யாருக்குமே சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ ஒருத்தன் வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்கவோ, சமைக்க யாருக்கிட்டையாச்சும் கத்துக்கணும்னு யோர் சொல்றா. கமிலா நல்லா சமைப்பாளே அப்படின்னு சொல்லி அவ பாய் ஃப்ரெண்ட் மாட்டி விட்டுருதான். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி யோரு கெஞ்சி கேட்கறா. கமிலா சூப்பரா சமைப்பா, அவ வீட்லயே வந்து சமைக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தான். ஸோ அதனால தான் யோர் வேலை முடிஞ்சு டெய்லியோ போய் கமிலா வீட்டில் போய் சமைக்க கத்துக்கிட்டு இருக்கா. நீ தானே அவளை இங்க வர சொன்னா, அவ சமைக்கிறதெல்லாம் நீ தான் சாப்பிடணும் அப்படின்னு கமிலா சொல்லவோ, அதுக்கு வேற ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். யோரோட பிரதர் வந்து நிக்கிறான். நீ சமைக்கிறேன்னு கேள்விப்பட்டா அதான் இங்க வந்து சாப்பிட்டு போலான்னு வந்தா அப்படின்னு அவன் சொல்றான். இவன் தான் யோரோட பிரதர் யோரியா அப்படின்னு சொல்லி கமிலா பாக்குறா. என் சிஸ்டருக்கு சமைக்க கத்து கொடுக்க தேங்க்ஸ்ன்னு சொல்லவோ, கமிலாக்கு அவன் மேல ஒரு நல்ல மதிப்பு வருது. என் ஹஸ்பண்ட்காகவும் ஆனியாக்காகவும் தான் நான் சீக்கிரட்டா சமைக்க கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அப்படின்னா இதெல்லாம் அந்த லாய்டுக்காகவா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிறான். இந்த கயிறு முள் செடி சமைக்க தேவையே இல்லாததெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கமிலா கேட்கறா. சாரிப்பா அப்படின்னு சொல்லி யோர் இப்ப பொட்டேட்டோ வெட்டுறாங்க பேர்ல கை ஃபுல்லா ரத்தமா ஆக்கிக்கிட்டா. இந்த வெப்பன் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்ல, அதான் ஒழுங்கா வரல அப்படின்னு யோர் சொல்றா. என்னது குட்டியான கத்தி வெப்பனா அப்படின்னு கமிலா யோசிக்கிறா. நைஃப் நான் யூஸ் பண்ண வெப்பன் தான் அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல ஸ்பீடா கட் பண்றா. அக்கோ என் கட்டரைய உடஞ்சிட்டியா அப்படின்னு கமிலா கேட்கறா. புதுசு வாங்கி தந்துருதான் யோர் சொல்றா. என் சிஸ்டரையே திட்டுறாளா, இவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு யோரி நினைக்கிறான். அப்படி நீ சமைச்சா அவங்க கண்டிப்பா உன்னை விட்டு போயிருவாங்கன்னு கமிலா சொல்லவும், அதுவும் நல்லதுதான் யோரி நினைக்கிறான். கமிலா நான் சாப்பிட்றதுனால அவங்க ஸ்மைல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு நல்லபடியா கத்துக்கூடன்னு சொல்லவும், கமிலாவும் சரி ஓகே நான் சொல்ற மாதிரியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பண்ண அப்படின்னு சொல்றா. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் நல்லா சமைக்க மாட்டாங்க. கமிலாவும் சில நேரத்துல மோசமா சமைப்பான அவ பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். யோர் இப்ப சாப்பாடு ரெடி பண்ணிட்டா. யோரி இதுல பாய்சன் ஐ மீன் டேஸ்டா இருக்கான்னு பார்த்து சொல்ல அப்படின்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லவோ, யோரியோ அதை சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு துப்பிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் ஏன்டா துப்புற சரின்னு சொல்லி இவங்களும் டேஸ்ட் பாக்குறாங்க. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. இப்ப கமிலா இருந்துச்சு, நீ சிம்பிளான டிஷ்ஷா ஒரு மீட் பாலை சமைக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கமிலா கேட்கவும், யோரோ சரி ஓகேன்னு சொல்லி ஒரு மீட் பாலை ரெடி பண்ணி வைக்கிறா. நல்லா இருக்கு அப்படின்னு யோரி துப்பிக்கிட்டே சாப்பிடுறான். யோரி செத்ராதா அப்படின்னு சொல்லி கமிலா பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். இது யோரி எப்படிதான் இதை சாப்பிட்றான்னு கமிலா யோசிக்கவோ, சின்ன வயசுல இருந்து என் சிஸ்டர் சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றான். உங்க வீட்டுல ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணுவாங்களா, இப்போ வரைக்கும் அது டேஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கமிலா கேட்கவும், எங்க அம்மா ஒரு ஸ்டியூ பண்ணி அது மேல எக்கு கூட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அப்ப நம்ம அதை ட்ரை பண்ணலாம், நான் சொல்ற மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கமிலா வந்து எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறா. யோருமே இதுல கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டி ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கா. பரவாயில்ல இதோட ஸ்மெல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கமிலா சொல்றா. என்னோட சாப்பாடு அவங்க 2 பேரையும் ஹாப்பியாக்குனா போதுன்னு சொல்லவும், இத்தனை நாள் உன் கல்யாணம் ஆனதை மறைச்சிட்டு இப்பதான் அதை பத்தி பேசுறலான்னு கமிலா சொல்லவும், சரி விட்டுதல் இது ஸ்மெல் டேஸ்டா இருக்கேன்னு அவன் சொல்றான். இந்த தடவை கமிலா தான் டேஸ்ட் பாக்குறா. அவ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அட நல்லா தான் இருக்குன்னு சொல்லவும், இப்ப எல்லாருமே சாப்பிட்டு பாக்குறாங்க. எங்க அம்மா வைக்கிற மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி யோரி சொல்றான். நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கன்னு கேட்கவோ, இவங்க ஊரை சொல்லவும், அந்த ஊர்ல இருக்கிறவங்க சோர் கிரீமை யூஸ் பண்ணுவாங்க, இதை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ டேஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்றா. யோருக்கும் அவங்க அம்மா வச்ச அதே ஸ்டோ மாதிரியே இருக்கு. யோரி இப்ப வீட்டுக்கு கிளம்புறாங்க. கமிலா உண்மையிலேயே யோரை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறா. நீ கூட ரொம்பவே நல்லவாதான் கியோடி அப்படின்னு அவ பாய் ஃப்ரெண்ட் சொல்ல போய் வைக்கப்படுறா. வெயிட் பண்ணு இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இது இன்டெலிஜென்ட்டான கிரீச்சர், இதுக்கும் நான் ட்ரைனிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஆனியாக்கு பசிக்குது. சாரி இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ யோர் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ, இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. சாரி நான் சீக்கிரட்டா சமைக்க கத்துக்கிட்டு இருந்தேன், அதான் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு, அதை உங்ககிட்ட மறைச்சதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. எக்க ஒழுங்கா வைக்கலனாலும் ஸ்டோவ் ஓரளவு சூப்பரா தான் இருக்கு, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இதுதான் என் கடைசி சாப்பாடு போல அப்படின்னு சொல்லி ஆனியாவும் நம்ம ஹீரோவை சாப்பிட்டு அட இது டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஹாப்பியா சாப்பிடுறாங்க. இந்த ஸ்மைல தான் இவங்க முகத்துல பாக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி யோரிப்பா ஆள ஆரம்பிக்கிறா. என்னோட அசாசினேஷனுக்கு ஒரு கவரா இருக்கணும்னு தான் இந்த ஃபேமிலியில நான் ஜாயின் பண்ணேன், ஆனா இவங்க முகத்துல இந்த ஹாப்பியா பார்க்கும்போது
எனக்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோர் நினைச்சிட்டு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்கு கிரீம்டு பஃப் இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கவும் அவங்க 2 பேரும் அதை சாப்பிட்டு கதை முடிஞ்சு அவ்வளவுதான். இப்போ நம்ம ஹீரோ போய் ஃப்ராங்கியை மீட் பண்றான். என்னாச்சு எதுவும் இம்பார்ட்டன்டான விஷயமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். ட்வைலைட் வெயிட் பண்ணுப்பா நீ தாப்பா எனக்கு அதுல ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி சொல்றான். இதுக்கெல்லாம் என்ன ஹெல்ப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ மட்டும் ஹெல்ப் பண்ணல உன்னை சீக்ரெட் போலீஸ்ட்ட போட்டு கொடுத்துருவேன். ஐயோ ட்வைலைட் மறைக்காதப்பா சும்மா தான் சொன்னேன். நீ கேட்ட மினியேச்சர் ரெக்கார்டிங் டிவைஸ் அதை நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இவ பேர் மானக்கா, ஏஜ் 28, பார்ல வேலை பாக்குறா. அம்மா தங்கச்சி கூட தான் தங்கி இருக்கா. அவ படம் அதிகமா பாப்பா. பேர்னு ரிலீஸ் ஆயிருக்கிற மூவி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா அவளோட நிக் நேம் மோபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோவனை ஒரு மாதிரி பாக்குறான். என்னடா அப்படின்னு ஃப்ராங்கி கேட்கவும் நீ ஸ்டாக்கர் மாதிரி அவளை ஃபாலோ பண்ணிருக்கன்னு சொல்லவும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தானே நீ எதுவா இருந்தாலும் இறங்குவேன்னு சொல்லவோ டே அது மிஷன் கிடா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லீகல் நம்ம ஹீரோ சொல்றான். இதுவும் என்ன பொறுத்தளவு ஒரு வால்வாசாவா மிஷன் தான். நீ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி களத்துல இறங்குவ. ஆனா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதோட என்னோட வேலை முடிஞ்சிடும். நீ தான் நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிருக்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். சரி நான் ஒரு பிளானை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவ கிட்ட எப்படி பேசணும் அவ என்ன ரிப்ளை பண்ணா பதிலுக்கு நீ என்ன ரிப்ளை பண்ணணும்னு ஒரு சார்ட்டையே ரெடி பண்ணிருக்கான். என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேளு இதுல ஏதாச்சும் ஒன்று ரிப்ளை பண்ணுவா அதுக்கு நீ இந்த ரிப்ளைவே பண்ணு அதுல இந்த ரிப்ளை பண்ணா அதுக்கு இந்த ரிப்ளை பண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய சார்ட்டே போகுது. இவ்வளத்தையும் நான் மெமரைஸ் பண்றதுக்கு நான் என்ன ஜீனியஸா 100% ஒர்க் அவுட் ஆகிற ஒரு பிளான் வேணும்னு சொல்லவும் அப்படி இருந்தா எனக்கு வேலையே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேசாம நான் வேஷத்தை மாத்தி பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கவும் நாங்க பேசுறது நீ ஒட்டு கேட்க கூடாது அப்படின்னு ஃப்ராங்கி சொல்லவும் சரி அந்த பொண்ணு மாதிரி நான் வேஷம் போட்டிருக்கேன் என்கிட்ட பேசி பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு மாதிரியே வேஷம் போட்டிருக்கான். ஃப்ராங்கியும் நம்ம ஹீரோ கிட்டயே பேசி பிராக்டிஸ் பண்றான். இந்த மிஷனுக்கு தேவையான எல்லாமே பக்காவா இருக்கு சார் நான் மிஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி கிளம்புறான். கண்டிப்பா இது ஃபெயிலியர்ல தான் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஃப்ராங்கி இப்ப போகவும் சார் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் நானும் ஒன்னு பார்த்ததுல சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி சொல்றான். ஆனியா ஜாலியா அவ ஃபேமிலி கூட வெளியே போயிட்டு இருக்கா. அப்ப ஃப்ராங்கி ஆப்போசிட்ல போயிட்டு இருக்குது அவ பாக்குறா. அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆனியா போய் கேக்குறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் ஓ அதுவா லாய்டு அந்த பொண்ணு இப்ப என் கூட டேட்டிங் வரல பட் சண்டே மூவிக்கு போலான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி சொல்றான். ஆனியா அவன் மைண்டை ரீட் பண்ணிட்டு அவனை சமாதானப்படுத்துற மாதிரி தட்டி கொடுக்குறா. நான் ஒன்னும் சோகமா இல்ல அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி இப்ப பார்ல போய் குடிச்சு அழுதுட்டு இருக்கான். அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா உங்ககிட்ட இருக்கிற சீப்பான ஒரு பீரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் பார்டெண்டர் காஸ்ட்லியான ஒரு பீரை கொடுக்குறாரு. இது சீப்பா தல்லேன்னு சொல்லவும் அங்க இருக்கிறவர் தான் கொடுக்க சொன்னாருன்னு காமிக்கிறாரு. அதான் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்கான். லாய்ட் நீயா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். நீ எனக்கு சொன்ன அட்வைஸ் தான் ஃப்ராங்கி நம்ம ஜாப்ல இருக்கிறவங்கலாம் எமோஷனலி யார் கூட அட்டாச் ஆகக்கூடாது. ஒருவேளை அவ ஓகே சொல்லியிருந்தாலுமே அதுக்கப்புறமா என்ன இருக்கும்னு யோசிச்சு பாரு. கடைசி வரை அந்த ரிலேஷன்ஷிப்பை உன்னால மெயின்டைன் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லவும் பொண்டாட்டியோ குழந்தையோ இருக்கிற நீ பேசுறியான்னு கேட்கவும் என்னோட மிஷன் நான் என்ஜாய் பண்றதுக்காக இல்ல பட் நம்ம 2 பேரும் கடைசி வரை ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒரு எபிசோட் கொஞ்சம் நார்மலா தான் போயிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து தான் கதையே வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். அதுலயும் நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.